நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நாம பல்வேறு பிரபலங்களின் ஜாதகத்தை வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில நாம் இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். பிரபலங்களின் ஜாதகத்துல இன்னைக்கு சூர்யாவினுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகின்றோம். இப்போ உங்களுக்கு தேவையில சூர்யா அவர்களின் பிறந்த நேரம், பிறந்த நாள், ராசி கட்டம், அம்ச கட்டம் எல்லாமே திரையில தெரியுது. வாங்க ஒன் பை ஒன்னாக ஆய்வு செய்வோம். எப்பொழுதுமே யோக ஜாதகங்களை பார்த்த உடனேயே பளிச்சுன்னு தெரிய வரும். இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய ஜாதகம் பௌர்ணமி யோகத்துல பிறந்த ஜாதகமாகும். இந்த ஜாதகத்துல அனைத்து கிரகங்களுமே வலிமையான நிலையில இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல புதன் ஆட்சி நிலையில இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கார். சுக்கிரன் திக்பலத்தோடு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று வர்க்கோத்தம நிலை அடைந்திருக்கின்றார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். குருவும் சனியும் வர்க்கோத்தம நிலையை பெற்றிருக்கின்றார்கள். அதே போல சந்திரன் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனாக அமைந்திருப்பது மிகச் சிறப்பான அமைப்பு. சூரியன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். அதுவும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதோடு 7 கிரகமும் சிறப்பான நிலையில இருக்குது. அது லக்ன சுவராக இருந்தாலும் சரி, லக்ன அசுபராக இருந்தாலும் சரி, 7 கிரகமும் சிறப்பான அமைப்புல இருக்குது. இவ்வாறு இருக்கிறதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 கிரகமும் தன்னுடைய காரகத்துவ ரீதியிலான பலன்களை ஜாதகருக்கு தருவதில் முழு பலத்தோடு இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்தாப்புல ராகு கேதுகளை பார்க்கும் பொழுது, ராகு செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்து செவ்வாயுடைய பார்வை மட்டுமே வாங்கியிருக்கிறார். சனியுடைய தொடர்பு ராகுக்கு இல்லை. அது மிகச் சிறப்பான அமைப்பு. அதுக்கடுத்தாப்புல கேதுவுக்கு சனியுடைய தொடர்போ செவ்வாயுடைய தொடர்போ இல்லை. அது மிக நல்ல அமைப்பு. அதோட இங்க பாத்தீங்கன்னா கேது அமர்ந்திருப்பது திக்பலம் பெற்ற வர்க்கோத்துவம் பெற்ற சந்திர அதியோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகு பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதுக்கடுத்தாப்புல லக்ன புள்ளியிலேருந்து நம்ம எப்பொழுதும் ஆரம்பிப்போம் வழக்கம் போல. இப்ப லக்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிப்போம். லக்ன புள்ளி ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்குது. இது பௌர்ணமி சந்திரனின் சாரத்தை பெற்ற லக்னமாகும். அதனால நல்ல அமைப்பு. இது தேஜஸை கொடுக்குது, முக வசியத்தை கொடுக்குது, ஜன பிரியத்தை கொடுக்குது. எல்லோருக்கும் பார்த்த உடனேயே பிரியம் வரக்கூடிய காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்தது. ஆக எல்லோருக்கும் பிரியம் வரக்கூடிய நபராக ஜாதகர் இருக்கிறார். யாராலும் வெறுக்க முடியாத நபராக ஜாதகர் இருக்கக்கூடிய தகுதியை தருகிறது. ஆனா அது லக்ன அசுபராக வரக்கூடிய கிரகமாகும். இது ஸ்திர லக்னத்திற்கு 3ஆம் வீடு மாரகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு. அதனால அவர் எவ்வளவு பெரிய சுபராக இருந்தாலும் கூட அவருடைய தீய பலன்களையும் சேர்த்துதான் தரணும். சோ ஜாதகர் எவ்வளவு பெரிய நடிகரின் மகனாக இருந்த போதிலும் கூட அவருக்கு வெற்றி அவ்வளவு சுலபத்தில் கிட்டவில்லை. கடும் முயற்சி மற்றும் பயிற்சிக்கு பின்னேதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதகருக்கு தன்னுடைய தொழில் வசப்படுகிறது. கடும் முயற்சி பயிற்சி ஜாதகருக்கு தேவைப்படுகிறது. சந்திரன் சாரம் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா சாரம் கொடுத்த சந்திரன் பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். 3ஆம் வீடு என்பது முயற்சி ஸ்தானமாகும். அதனால ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால அடுத்தடுத்த நிலையை நோக்கி ஜாதகர் செல்லக்கூடிய நிலை உண்டாகிறது. புதன் சனி சேர்க்கை இருப்பது நல்ல விதமான அமைப்பு. இதுல புதன் ஆட்சி நிலையில இருக்கார். அதனால ஜாதகர் நல்ல பேச்சு வன்மையோடு இருக்கிறார். சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய தன்மை ஜாதகருக்கு ஏற்படுகிறது. அதே போல 2ஆம் இடத்துல சனி இருப்பது அளந்து பேசக்கூடிய நிலை, நிதானித்து பேசக்கூடிய நிலை, மனதில் தோன்றதையெல்லாம் கடகடன்னு வெளியில பேசாம அடுத்தவர்கள் புண்படாம பேசணுங்கிற நினைப்பை ஜாதகருக்கு உண்டாக்கியது. அதற்கு காரணம் இங்க புதன் சனி சேர்க்கதான். இங்க 2ஆம் இடத்துல சனி மட்டும் இருந்ததுன்னு சொன்னா இங்க நிலைமையே வேற மாறி இருக்கும். புதன் சனி சேர்க்கை மிக நல்ல அமைப்பாகும். அதோடு 4ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் வகையில தொழில் ஸ்தானத்தை பார்த்து சிறப்பை ஏற்படுத்துகிறார். ஜாதகர் பல்வேறு தொழில்கள்ல பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய நிலைகள் உண்டாகுது. ஜாதகருக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் இருக்கு, சோலார் பிசினஸ் இருக்கு, மிஷினரி தொடர்பாக நிறைய பிசினஸ் இருக்குது. அதுக்கு காரணம் இங்க சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க டெக்ஸ்டைல் தொழில் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா புதன் சனி சூரியன் சுக்கிரன் இந்த 4 கிரகமே சந்திரனுடைய அதியோகத்தில் இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பு. அதுவும் இங்க சூரியன் சந்திரனுடைய நேர் பார்வையில இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான விண்டு மில்லு சோலாரு போன்ற எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கக்கூடிய தொழில்களில் ஜாதகர் நிறைய முதலீடு செய்திருப்பதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. புதனும் சனியும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் மிஷினரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிஷினரி மூலமாக தொழில்களில் மென்மேலும் ஏற்றத்தை தரக்கூடிய நிலையாக இருக்கிறது. 4ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடமாகும். ஆக 4ஆம் வீட்டில் லக்னாதிபதியை சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் 4ஆம் வீடு சுப வீடாக மாறுவதும் 4ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சுபகிரகத்தின் பார்வை ஏற்படுவதும் ஜாதகருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படுவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அதுக்கு அடுத்தாப்புல புதன் சனி இணைவு செய்யக்கூடிய தொழில்களில் ஆழ்ந்த ஞானம் உண்டாகக்கூடிய நிலையாகும். எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அவங்க வெற்றி பெறுறாங்க அந்த தொழில் அப்படின்னா சாதாரணமாக யாருக்கும் வெற்றி கிடைக்காது.
ஆழ்ந்த புலமையும் ஆழ்ந்த ஞானமும் அந்த தொழில அவங்களுக்கு ஏற்பட்டதுனால மட்டுமே அவர்கள் ஏற்றத்தை சந்திப்பார்கள். கிரக நிலைகளின் காரணமாக ஜாதகத்துல ஏற்படக்கூடிய தசாபுத்திகளின் அமைப்பினால அந்த ஜாதகர்கள் ஏற்றத்தை சந்தித்தாலும் அது நிலையாக அந்த இடத்துல அவங்களால நிக்க முடியாது. தொழில திறமை இருந்தால் மட்டுமே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால புதன் சனி சேர்க்கை ஜாதகருக்கு ஆழ்ந்த தொழில் ஞானத்தை ஏற்படுத்துகிறது. எளிதில் மற்றவரை நம்பி ஏமாறக்கூடிய தன்மை இந்த புதன் சனி சேர்க்கை தரும். வாழ்வில் ஒரு முறையாவது நம்பிக்கை துரோகத்தை நிச்சயம் சந்தித்திருப்பார்கள் இவர்கள். ரியல் எஸ்டேட் தொழில அல்லது நிறைய இடங்கள் வாங்கி போட வேண்டும் என்பதுல ஆசை அதிகமாக ஜாதகருக்கு இருக்கும். இதை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி அமர்ந்திருப்பதும் செவ்வாயும் குருவும் இணைந்திருப்பதும் இதை உறுதி செய்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி நிலை பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிபதி யாரு? இங்கே செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி நிலை பெற்று உடன் குருவோடு இணைவு பெற்றிருக்கிறார். செவ்வாய் வலுத்திருப்பது, திடகாத்திரமான உடம்பு, ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது, சகோதரர் மீது அதிகமாக பிரியமாக பாசமாக இருப்பது, இது மாதிரியான சூழ்நிலைகளையும் தருது. இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாகி 9ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆனா ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாகும். அவரு பாதகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கின்றார். ஆக 3ஆம் இடத்தை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது மிகச்சிறந்த அமைப்பு. 3ஆம் இடம் பலப்படுகிறது. இளைய சகோதரத்தின் மேல ஜாதகருக்கு அதிக பிரியமும் பாசமும் ஏற்படுகிறது. இந்த 12ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்திருப்பது, 9ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பது, சந்திரனுக்கு நேர் சமசப்தமாக சூரியன் இருப்பது, இது எல்லாமே கோயில் கட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். அதுவும் ஜாதகர் தனது சனி தசாவில தனது பூர்வீக ஊர்ல நிச்சயமாக கோயில் ஒன்றை கட்டுவார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் ஜாதகருக்கு முன்னோர்களின் ஆசையை பெற்று தரக்கூடிய நிலையிலும் தெய்வ அனுகிரகத்தை இருப்பதையும் காட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதே அமைப்பை தான் நம்ம நடிகர் அவர்கள் விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலையும் நம்ம பார்த்தோம். 9ஆம் இடம் அவருக்கு சுக்கிரன் அமைந்திருப்பது மிகச்சிறப்பான அமைப்பு. 9ஆம் இடமே நமக்கு முன்னோர்களின் ஆசையும் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய, குருவினுடைய அனுகிரகமும் குருவினுடைய கருணை பார்வையும் கிடைக்கக்கூடிய நிலையாகும். அதனால 9ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பது மிகச்சிறந்த அமைப்பாகும். 12ஆம் இட குருவே ஜாதகரை அதிக பொது விஷயங்களுக்கு, அதிலும் குறிப்பாக படிப்பிற்கு நிறைய செலவு செய்ய வைக்கிறது. 12ஆம் இடம் குரு தான தர்மங்களை குறிக்கக்கூடிய பாவகங்கள் ஆகும். ஆக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பொது விஷயங்களுக்கு தான தர்மங்களை சுப விரயமாக உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார். நடிப்பு தொழில் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் இங்கே 2ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியினுடைய சேர்க்கையில் அமர்ந்திருக்கின்றார். ஆனா இங்க சனியினுடைய இணைவு நல்லதல்ல. அதனால புதனுடைய தொழில் ஜாதகருக்கு நேரடியாக ஈடுபாடு ஏற்படவில்லை. சூரியன் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில நேர் பார்வையில அமர்ந்திருக்கின்றார். ஆனாலும் சனியை அஸ்தங்கம் செய்துள்ளார். சூரியனுடைய தொழில் எடுக்கும் பொழுது தந்தை பார்க்கக்கூடிய தொழில் என்றும் எடுக்கலாம். அந்த அமைப்புல வரும் பொழுதும் ஜாதகனுடைய தந்தையும் நடிகராக இருக்கின்றார். ஏற்கனவே ஒரு விதியை பார்த்தோம். விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி இணைவு பெறக்கூடிய அமைப்புல சுபகிரக தொடர்பு இந்த கிரகங்களுக்கு சூரியன் சனி இணைவுக்கு ஏற்படும் பொழுது தந்தை தொழிலை தானும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஆனா ஒருவர் மட்டுமே அந்த தொழில மட்டுமே வெற்றி பெற்று தொடர வைக்கும். இங்கே அதனால ஜாதகரோட அமைப்பு பார்க்கும் பொழுது தந்தையை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தாப்புல இப்ப 4ஆம் இடத்தை பார்ப்போம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். சந்திர அதியோகத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால ஜாதகர் நடிப்பு தொழில பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது. அம்சத்திலும் சுக்கிரன் ராகு சேர்க்கை நடிப்பு தொழில ஜாதகரை ஈடுபட வைக்கக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுகிறது. ஆக ஜாதகருக்கு பல்வேறு தொழில்கள்ல இருந்தாலும் இன்னைக்கு நாம நடிகர் சூர்யா என்றால் மட்டுமே ஜாதகரை அடையாளப்படுத்தப்படுகிறார். அதற்கு காரணம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திக்பலம் பெற்ற வக்ரோத்தம் பெற்ற சந்திர அதியோகத்தில் அமர்ந்த சுக்கிரன் மட்டுமே. மற்ற கிரகங்கள் தொழிலை தந்தாலும் அடையாளத்தை தரவில்லை. இதற்காகத்தான் ஒவ்வொரு கிரகமாக வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோம். சரி, இப்ப அப்பா மேட்டருக்கு வருவோம். தந்தையுடைய தொழில ஜாதகரை தொட்ட போது யாராவது ஒருத்தருக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலையாக உண்டாக்குது. இப்ப ஜாதகருடைய அப்பா பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்கள் 1970s 80s ரொம்ப பிஸியாக நடித்து கொண்டே இருந்தவர். 95ல பசும்பொன் திரைப்படம் வருது, 96ல நாட்டுப்புற பாட்டு வருது, 97ல காதலுக்கு மரியாதை என்ற படம் வருது. இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிடத்தக்க படங்களை 95, 96, 97ல ஜாதகருடைய அப்பா சிவகுமார் நடித்து கொண்டே வருகிறார். 97ல சூர்யாவை சினிமா என்ட்ரி கொடுக்கிறார். அப்பாவிற்கு சரிவு தொடங்குகிறது. கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுகிறது. 2001ல ஜாதகர் சிவகுமார் மகன் சூர்யாவிற்கு நந்தா படம் ரிலீஸ் ஆகிறது. அது மாபெரும் வெற்றி படமாக அமைகிறது சூர்யா அவர்களுக்கு.
அதே வருஷத்துல 2001 ஜாதகனுடைய தந்தை சிவகுமார் அவர்களுக்கு வந்த படம் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படம். அதுவே ஜாதகர் சிவகுமார் அவர்களுக்கு திரைத்துறையில் வந்த கடைசி திரைப்படம் ஆகும். நல்லா நோட் பண்ணிங்க. 2001 சூர்யா அவர்களுக்கு நந்தா வெற்றி படத்தை தருது. தந்தை சிவகுமார் அவர்களுக்கு கடைசி படமாக பூவெல்லாம் முன்வாசம் வருகிறது. தந்தைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்குது. பையனுக்கு மகனுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கதவை திறந்து விடுது. இது சூரியன் சனி இணைவு இந்த மாதிரி தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஜாதகர் பிறக்கும் போதே சூரிய திசையில பிறக்கிறார். சூரியன் இங்கே ரொம்ப வலுவான நிலையில இருக்காருன்றதை பார்த்தோம். ஜாதகர் பிறக்கும் போதே பான் வித் சில்லர் ஸ்பூனு. அப்பாவுக்கு மிகப்பெரிய யோகம் ஜாதகருடைய தசாவினால ஜாதகத்தின் மூலமாகவே சூரிய தசை நடக்குது இல்லையா, அதனால அப்பாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய சூழ்நிலையில காலங்கள் ஏற்படுது. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில சூரியன் இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். 1975 ஜாதகர் சூர்யா அவர்கள் பிறக்கும் பொழுது சிவகுமார் அவர்களுக்கு 10 படம் வருது. அந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒரு படங்கிற அமைப்புல சிவகுமார் அவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுகிறது. இதே காலகட்டத்துல அதுக்கு அடுத்தாப்புல வந்த சந்திர திசை இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர். லக்ன அசுபராகவும் செயல்படுவார். பாதகஸ்தானத்துல வேற அமர்ந்திருக்கின்றார். அதனால மனம் உவந்து ஜாதகருக்கு நல்லது செய்ய மாட்டார். பௌர்ணமி யோகத்துல அமர்ந்து இருக்கிறதுனால ஜாதகரை செல்வ செழிப்புல வளர்த்திருந்தாலும் கூட தந்தையின் அரவணைப்பு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார். ஏன்னா மாரகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்திருப்பது தந்தையை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்துல. அதனால தந்தையோடு அதிகமாக நேரத்தை செலவிட முடியாதபடி ஜாதகருக்கு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஏன்னா 1975 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு 85-90 வரைக்கும் சிவகுமார் பயங்கர பிஸி. அப்ப மாசத்துக்கு ஒரு திரைப்படம்ன்ற லெவல்ல சிவகுமார் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்னா அவர் குடும்பத்தோடு எவ்வாறு நேரத்தை செலவிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். அந்த அமைப்புல வரும் பொழுது சூர்யா அவர்களும் சூர்யாவினுடைய தம்பி அவர்களும் தந்தையோடு அதிக நேரத்தை செலவிட முடியாதபடி ஏற்படுகிறது. அம்மாவோட ரொம்ப அட்டாச்மெண்டாக ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் இங்கே சந்திர தசையே. ஆக சூரிய திசையில ஜாதகர் பிறக்கிறார். சூரிய தசை 3 வருஷம் 8 மாசம். அதுக்கு அடுத்தாப்புல சந்திர தசை 10 வருஷம். கிட்டத்தட்ட 14 வயசு வரைக்கும் தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகிறது. சந்திரன் மாரக பாதக லக்ன அசுபராக இருந்து தசை நடத்துகிறார். அதனால ஜாதகர் பிறந்தது 1975. 14 வருஷத்தை கூட்டிங்கன்னா 1989 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட சந்திர தசை முடிகிற வரைக்கும் தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறது. 1988 சிவகுமார் அவர்களுக்கு இருந்த பீக் முடியுது. அதன் பின் ஜாதகரின் தந்தைக்கு அதிக படங்கள் இல்லை. ஏன்னா ஜாதகருக்கு அதிக படங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தமாகுது? அப்ப ஜாதகர் வீட்டுல அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்குது. அப்ப சூர்யா அவர்களுக்கு 14 வயசு இருக்கிற வரைக்கும் தந்தையோடு நெருங்கி நேரத்தை செலவிட முடியாதபடியான சூழ்நிலையில் உண்டாக்குகிறார். அப்ப சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி தான் இருக்கும் இடத்தின் வேலையை செய்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோ. ஆனா சுபர் அசுபர் என்ற அவங்களுடைய ஸ்டைல்ல அதை செய்யும். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கே சந்திரன் வந்து லக்னத்திற்கு அசுபராக இருந்தாலும், இங்க அவரு மாரகாதிபதியாக இருந்தாலும், இங்க முழுக்க வலுத்திருக்கக்கூடிய சந்திரன் சூரியனையும் வலுப்படுத்தி சந்திரதசை முடிகிற வரைக்கும் தந்தையை நல்ல நிலையில வைத்து தந்தையோடு நேரத்தை செலவிட முடியாதபடி ஜாதகருக்கு உண்டாக்குகிறது. ஆனா இதற்கு காரணம் தொழில் நிமித்தமாக தந்தையை ஜாதகரையும் தூரமாக தள்ளி வைக்கிறது. தந்தையோடு இருக்க முடியாத சூழ்நிலையை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாரகாதிபதியாக வரக்கூடிய லக்னத்திற்கு அசுபராக இருக்கக்கூடிய சந்திரன் ஏற்படுத்துகிறார். அதுக்கடுத்தாப்புல நம்ம எப்பொழுதுமே தந்தையின் எடுக்கும் பொழுது சிம்மத்தையும் பார்க்கணும். சிம்ம வீட்டுல சுக்கிரன் அமர்ந்திருப்பது நல்ல நிலை. அதனால ஜாதகரின் சூர்யா அவர்களின் தந்தைக்கு நல்ல விதமான ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஆனா அதே சமயத்துல குரு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் சிம்மத்துக்கு விழுகுது. பாதகாதிபதியாக வரக்கூடிய சனியினுடைய பார்வையும் சிம்மத்துக்கு விழுகுது. சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறது. அதனால ஜாதகருக்கும் தந்தைக்கும் அதிகமாக நேரத்தை செலவிட முடியாதபடியான சூழ்நிலைகள் ஏற்படுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முடிஞ்சது போதும். 1997 ராகு தசை ஜாதகருக்கு நடக்குது. சுய புத்தியிலிருந்து முதல் திரைப்படம் நேருக்கு நேர் ஜாதகருக்கு ஏற்படுகிறது, வெளியாகிறது. 2001 ஜாதகருக்கு 97 ராகு தசை சுய புத்தியில முதல் திரைப்படம் நேருக்கு நேர வெளியாகிறது. 2001 முதல் வெற்றி ஜாதகருக்கு ஏற்படுகிறது. ராகு தசை சனி புத்தியில ஏற்படுகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் சனி எப்பொழுதுமே மிகப்பெரிய அருமையான யோகத்தை செய்வார். வலிந்து நன்மை செய்யக்கூடிய கிரகமாக சனி இருப்பார். ஏற்கனவே சொன்னது போல ராகு தசை குரு புத்தி வரை விளையாட்டாய் இருந்த நபரை
புதனுடன் இணைந்த சனி புத்தி தொழிலறிவை வழங்குகிறது. நடிப்பு, கேமரா, டைலாக் டெலிவரி என டீப்பான நாலேஜை ஜாதகருக்கு உண்டாக்குகிறது. ராகுதசை சுய புத்தியும் குரு புத்தியும் ஒரு மத்தியமான பலன்களை ஜாதகருக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அவர் திரைத்துறையில 10ஓடு 11ஆக இருக்கிறார். 97ல இருந்து 2001 வரைக்கும். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய சனி ஜாதகரை உயர்த்தி பிடிக்கிறார். புதன் சனி இணைவு ஜாதகருக்கு தொழில்ல என்ன கேமரா ஆங்கிள் என்ன, எப்படி டைலாக் பண்ணணும், டைலாக் டெலிவரி பண்ணணும், நடிப்புனா என்ன அப்படிங்கிறத ஜாதகருக்கு நந்தா திரைப்படத்தின் மூலமாக ஜாதகருக்கு அனுபவத்தை கொடுக்குது, சிறந்த அனுபவத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்தாப்புல வந்த புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை என அடுத்தடுத்து ஜாதகருக்கு தொடர்ந்து வெற்றிகளை தருது. அதிலும் குறிப்பாக லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் புத்தியில ராகு தசை சுக்கிர புத்தியில லைஃப் டைம் ரெக்கார்டை கொடுக்க தவறவில்லை. அந்த காலகட்டத்துல தான் ஜாதகர் சூர்யா அவர்களுக்கு வேல், வாரணமாயிரம், அயன், சிங்கம் என்ற அடுத்தடுத்து வெற்றி படங்களாக ரெக்கார்ட் பிரேக் படங்களாக அமைகிறது. ஆனா அதற்கு அடுத்து வந்த குருதசை 2014 3வது மாசத்துல இருந்து குருதசை நடக்குது. ஜாதகரால ஒரு மாபெரும் வெற்றியை தர முடியாத சூழ்நிலையில இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல தசை நடத்துகிறார். குரு இந்த லக்னத்திற்கு முடிந்தவரை நல்லது செய்ய மாட்டார். 2014ல அஞ்சான் வெளிவருது. மாசு, அஞ்சான், மாசு 24, சிங்கம் 3, தானா சேர்ந்த கூட்டம் எல்லாமே ஆவரேஜான மூவியாக ஏற்படுகிறது. பெரிய வெற்றி படத்தை தர முடியவில்லை. ஆனாலும் கூட குரு லக்ன அசுபர் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. லக்ன அசுபராக இருக்கிறார், 8ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். 8க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் முழுக்க கெடுக்காம மத்தியமாக கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறார். மனம் வந்து நல்லது செய்ய மாட்டார், அவ்வளவுதான் காரணம். 12ஆம் இடத்தோடு 12ஆம் அதிபதியோடு சேர்க்கையோடு வேற இருக்கிறார். அதனால பெரிய லெவல்ல ஜாதகருக்கு பலனை தர முடியாத அமைப்புல குரு தசை நடக்கிறது. 2020-21ல தியேட்டரிக்கல் ஹிட் ஆக வேண்டிய சூரரை போற்று, ஜெய்பீம் இரண்டுமே கூட ஓடிடியில ரிலீஸ் ஆகி ஜாதகருக்கு கை கொடுக்கவில்லை. ஜெய்பீம், சூரரை போற்று இரண்டுமே தியேட்டர்ல வந்ததுன்னா ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும், மிகப்பெரிய அங்கீகாரம், அடுத்தடுத்த உயர்வு நிலையை கொடுத்திருக்கும். ஆனா இந்த 2 படமுமே அந்த காலகட்டத்துல தியேட்டர்ல வெளியில ரிலீஸ் ஆக முடியாதபடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது ஓடிடியில ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆகுது, பேசு பொருளாகுது. அதற்கு காரணம் இங்க குருவே. ஆக குரு முடிந்த வரைக்கும் ஜாதகருக்கு எப்படியெல்லாம் கெடுக்கணுமோ, கெடுதல் செய்யணுமோ அந்த மாதிரி கெடுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அதே காலகட்டத்துல நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஜென்மசனி வேறு நடந்து கொண்டிருந்தது. அதனால அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டிய படங்கள் அமையவில்லை. அடுத்து வரக்கூடிய திரைப்படங்களும் ஜாதகர் அவர்களுக்கு அபோ ஆவரேஜ் திரைப்படங்களாகவே அமையும், ஓரளவுக்கு வெற்றி படங்களாகவே அமையும் ஒழிய பெரிய பெஞ்ச் மார்க் படங்களாகவோ ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் படங்களாகவோ அமையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க குருதசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி அதெல்லாம் பெரிய அளவுல கை கொடுக்காது. ஏன்னா லக்னாதிபதிக்கு அது எல்லாமே பகை கிரகங்களாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் அவ்வளவு சிறப்பான ஸ்தானங்கள் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு நல்ல நிலையில ஜாதகர் இருப்பார். ஏன்னா ஜாதகமே வலுவான ஜாதகங்கிறதுனால குருதசை ஆகாத குருதசை நடக்கும் பொழுது கூட ஜாதகரனுடைய ஸ்தானத்தை, வலுவை, ஸ்டேட்டஸை கீழே இறக்கவே இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே யோக ஜாதகங்கள் அந்த நிலையிலேருந்து கீழே இறங்கவே இறங்காது. அதனாலதான் அது பேர் யோக ஜாதகங்கள் நம்ம அழைக்கிறோம். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் இந்திய திரையுலகில நீங்காத இடத்தையும் பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையாக உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகு திசையில வந்த சனி புத்தியும் குரு திசையில வந்த சனி புத்தியுமே எவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுக்குதுன்னு சொன்னா, அப்ப சனியே திசையாக நடத்தும் பொழுது எவ்வளவு பெரிய வெற்றிகள் வாய்ப்புகளை தருவார். அந்த காலகட்டத்துல ஜாதகர் பணத்தை பத்தி பெருசாக யோசிக்காம, பணங்காசு மேல அதிகமாக ஆசைப்படாம, வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு தொழில தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஒரு வித்தியாசமான முயற்சிகள்ல படங்களை எடுப்பார். அது இந்திய அளவுல ட்ரெண்டிங் ஆகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இந்திய திரையுலகிலேயே அது ஒரு நீங்காத இடத்தை நிச்சயம் பிடிக்கும் அந்த திரைப்படங்கள் எல்லாமே. அதுக்கு அடுத்தாப்புல இந்த சனி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு 6ல மறைவு பெறுகிறார். அதே போல 10ஆம் இடத்திற்கு திரிகோணத்துல இருக்கிறார். அதனால தொழில் வகையில மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயம் தரும். ஆனா தந்தையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். அதனால தந்தையை பாதிக்கும். குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். சோ ஜாதகர் குடும்ப காரணத்திற்காக வெளி மாநிலத்தில் குடிபெயர்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த குரு திசையில. அதில் உண்மையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இப்பொழுது தற்சமயத்துல அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் காணப்படுகிறது. சனி திசையில கல்வி பணிக்கு ஜாதகர் இன்னும் நிறைய செய்வார். ஏன்னா அங்கு புதன் சனி சேர்க்கையோடு இருக்கிறதுனால மிக அதிக அளவுல கல்விக்காக ஜாதகர் செயல்படுவார். மகாதான யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 4, 9, 10, 11 ஆகிய கிரகங்களும்
2, 4, 9, 10, 11ஆம் அதிபதிகளும் அந்த பாவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். இங்க சூரியனுக்கு நேர் 7ல சந்திரன் இருப்பது சிவசக்தி யோகமாகும். இது நிலையான வெற்றி, நிரந்தர புகழ், உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடிய ஜாதகமாக அமைகிறது. அஷ்டமாதிபதி தசா நடந்தாலும் கூட ஜாதகை கீழே தள்ளவில்லை இந்த சிவசக்தி யோகம். சரி நண்பர்களே, இன்றைக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக இருக்கும் நம்புறேன். யாருக்கெல்லாம் சூர்யா அவர்களை பிடிக்குமோ அவர்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்டு பண்ணுங்க. அவங்களும் கேட்டு பார்க்கட்டும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.